மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 6. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அக்கா வணக்கம். வணக்கம். பேருக்கா? மயிலை நாயக மேரி. மயிலி நாயக மேரி அக்கா வந்து இனியீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே நானே நானே. சூப்பர்க்கா, ரொம்ப அழகா சொன்னீங்க. சொல்லும் போது என்ன தோணுது சொல்றது? வழியும் உண்மையும் வாழும் நானேன்னும் போது இந்த வாழ்வுக்கு எனக்கு அர்த்தம் கொடுத்தது எல்லாமே இறைவன் தான். சோ அவரை ரொம்ப நம்மளுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும்னா அவர் நம்மளுக்கு நிலையா நிக்கணும். அதனால நான் இது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் வழியும் உண்மையும் உண்மையா. சூப்பர்க்கா, थैंक यू. அக்கா வணக்கம். வணக்கம். உங்க பேருக்கா? என் பேரு பெரியநாயகி பிரான்சினா. பெரியநாயகி பிரான்சினா. சூப்பர்க்கா, பயங்கரம். அக்கா வந்து இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை பயங்கரமா சொல்ல போறாங்க. சொல்றீங்களாக்கா? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இந்த இறை வார்த்தையில எனக்கு தொட்ட பகுதி என்னன்னா, என் லைஃப்ல வந்து இது வரைக்கும் கடவுள் என் கூட இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட இருக்கிறாரு. அவரால நான் எல்லாமே நல்லபடியா தான் பண்ணியிருக்கேன். சூப்பர்க்கா, பயங்கரம். அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு, உணர்றீங்க நீங்க. கண்டிப்பா. சூப்பர், थैंक यू. அக்கா வணக்கம். உங்க பேருக்கா? சங்கீதா. சங்கீதா அக்கா இனிதீங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாங்க. சொல்லுங்கக்கா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. சூப்பர்க்கா, அருமையா சொன்னீங்க. थैंक यू. அக்கா வணக்கம். வணக்கம். உங்க பேருக்கா? என் பேர் சாந்தி. சாந்தி அக்கா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கக்கா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. சூப்பர்க்கா, இது சொல்லும் போது உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வு வருது இந்த இறைவார்த்தை? இந்த வார்த்தை எப்படின்னா, நான் சோகத்துல இருக்கும் போது எனக்கு இது ஆறுதலாவும் இருக்கும். ரெண்டாவது, எந்த ஒரு காரியம் எடுக்கணும்னாலும் எனக்கு கடவுள் வழி கண்டிப்பா காட்டுறாரு. சூப்பர். என்னோட யோசனையினுடைய ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த வசனம் வந்து எனக்கு நான் இருந்த நிலைமையை விட இப்ப ஒரு லெவல் ஒரு மேலதான் இருக்கேன். அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். சூப்பர் சூப்பர். அப்ப ரொம்ப உங்க வாழ்க்கையா ஒரு அங்கமா மாறிடுச்சு. கண்டிப்பா. சூப்பர். அவர் இல்லாத ஒரு அணு கூட அசையாது. சூப்பர்க்கா, அருமையா சொன்னீங்க. थैंक यू. நன்றி. பிரதர் வணக்கம். வணக்கம். பேரு? என் பேர் ராபின். ராபின் ப்ரோ ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாரு. சொல்லுங்க பிரதர். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. சூப்பர். சரி, வழியும் உண்மையும் வாழ்வே நானே. இதில் வந்து எனக்கு கிடைத்தது வந்து வாழ்க்கை வந்து நிலையானது. ஆனா அதுல பணம் பட்டம் பதவி எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் இறைவன் தருகின்ற வாழ்வோ அது என்றும் அழிவில்லாதது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. பயங்கரம். ரொம்ப அருமையா இந்த இறைவார்த்தையை வந்து உள்வாங்கி சூப்பரான ஒரு சிந்தனை கொடுத்துக்கிறீங்க. थैंक यू பிரதர். थैंक यू. அக்கா வணக்கம். உங்க பேருக்கா? மேரி ரஞ்சினி. மேரி அக்கா இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கக்கா. கடவுள் வந்து வாழ்வும் வழியும் உண்மையும் நானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து நான் நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கேன். கடவுளை நான் கூட இப்போ நடந்துதான் போறோம், நடந்துதான் வரோம். ஒர்க்கு இப்போ நம்ம எந்த நம்பிக்கையில போறோம், நம்ம கூட கடவுள் இருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் நம்ம எவ்வளவு தூரமா இருந்தாலும் நம்ம போய் வரோம். அது கடவுளோட ஒரு நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து தலையில ஒரு பெரிய கட்டி இருக்கிறதா சொன்னாங்க. அப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம், எந்த இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஆனா அந்த வலி நிக்கவே இல்லை. அப்போ வந்து மாதா கிட்ட ஒப்பு கொடுத்து நான் வந்து மொட்டை அடிக்கிறேன், எனக்கு வந்து அந்த வலியை நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதா கிட்ட கேட்டு எனக்கு அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில சில பேர் அதெல்லாம் மொட்டை அடிச்சாலாம் முடிஞ்சிருமா, சரியாயிடுமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அது மொட்டை அடிச்சு எனக்கு இப்ப அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமா, குணமாயிடுச்சு. முற்றிலுமே குணமாயிடுச்சு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப நார்மலா ஒரு சளி ஜலதோஷம் அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கிறது தவிர வேற எதுவுமே. சூப்பர். அப்ப வந்து என்னோட அனுபவம் இது பெரிய ஒரு இறைவன் உங்களுக்கு வாழ்வாகவே இருந்திருக்காரு. கண்டிப்பா. சூப்பர். ரொம்ப அருமையான சாட்சி பகிர்வுக்கா. நன்றி. என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய இனிய இதயங்கள் ரொம்ப அழகா சாட்சிய பகிர்வா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.